லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகுகிற பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். 1வது வசனத்தில் இருந்து 7வது வசனம் வரையிலும் ஒரு அழகான உவமை சொல்லப்பட்டிருக்கின்றது. எதற்காக இந்த உவமையை சொன்னாரே என்றால், சகல விதமான ஆயக்காரர்களும் பாவிகளும் இயேசுவினிடத்தில் வசனங்களை கேட்கும்படியாக அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் வந்து சேர்ந்த பொழுது அதை கண்ட பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இயேசு பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அதற்காகவே இந்த ஒரு நல்ல உவமையை இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தெரியாதவர்களுக்காக, புதியவர்களுக்காக நான் இந்த உவமையை மறுபடியும் ஒரு சின்ன கதையாக சொல்ல விரும்புகின்றேன். ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்தான். அந்த 100 ஆடுகள் வயல் வெளியில மேய்ந்து கொண்டு இருக்கிற வேளையில ஓர் ஆடு மாத்திரம் அந்த கூட்டத்தை விட்டு, அந்த மந்தையை விட்டு அது கழன்று போகி, அது தான் போகிற இடம் தெரியாமல் அது தப்பித்து போனது, தொலைந்து போனது. அப்பொழுது இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான்? அந்த 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு அவன் கடந்து செல்லுகின்றான், தேடி செல்லுகின்றான்.